ஐபிசி தமிழின் இன்று ஒரு தகவல். இந்த நிகழ்வில் தினந்தோறும் ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்கிறோம். அறிவியல் அதிசயங்கள், சரித்திரங்கள், சாதனைகள், கண்டுபிடிப்புகள், கலாச்சாரங்கள், பொருளாதாரம், சமூக மாற்றம், தொழில்நுட்பம், மருத்துவம் என பல துறைகளின் பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற தகவல் சரித்திரம் தொடர்பானது. பூகம்பம், நிலநடுக்கம் என்பன போன்ற வார்த்தைகள் இப்போது மிகுந்த சர்வ சாதாரணமாகிவிட்டது. இவை அத்தனைக்கும் 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமி தான் காரணம். பூகம்பம் அல்லது நிலநடுக்கம் என்பது இந்த பூமியின் பரப்பளவில் எழக்கூடிய ஒரு அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு நடுக்கம். பூமியில் பல்வேறு தளங்கள் இருக்கின்றன. இதில் அடித்தளத்தில் எழக்கூடிய நடுக்கமானது நிலநடுக்கமாக கருதப்படுகிறது. பாறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியின் பரப்பளவில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் இன்னொரு இடத்தில் தாழ்வாக இருக்கும். இந்த ஏற்ற தாழ்வுக்கு இடையில் ஏற்படக்கூடிய நடுக்கமானது நிலநடுக்கமாக மாறுகிறது. இந்த நடுக்கமானது மெதுவாக மேல்தளத்திற்கு வருகிற பொழுது மேற்பரப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களும் கட்டுமானங்களும் அந்த நடுக்கத்தால் நிலைகுலைந்து கீழே விடுகிறது. அப்படி கீழே விழுந்து நொறுங்கும் கட்டிடங்களில் சிக்கி மனிதர்கள் மாண்டு போகிறார்கள். ஜப்பான் நாட்டை பொறுத்தவரை அதனுடைய பூலோக அமைப்பில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. எனவே அங்கு அடிக்கடி அவ்வப்போது நிலநடுக்கமும் பூகம்பமும் தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது. 1775ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் வந்தது. கிட்டத்தட்ட 6 நிமிடங்கள் தாண்டியும் அந்த நிலநடுக்கமானது தொடர்ந்தது. அந்த காலகட்டத்திலேயே 60,000த்திற்கும் அதிகமான போர்ச்சுகல் குடிமக்கள் மாண்டு போயினர். சரித்திரத்தில் மறக்கப்படாத, மறுக்கப்படாத ஒரு மாபெரும் நிலநடுக்கமாக இது பதிவானது. ஆனால் அதை கூட மிஞ்சுகிற வகையில் 2004ஆம் ஆண்டு இந்தோனேசியா சுமத்ரா தீவுகளின் அருகே உருவான ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமியாக மாறி 2 லட்சம் மக்களை கொன்றொழித்தது. நிலநடுக்கம் ஆரம்பமாகும் அந்த புள்ளியை நிலநடுக்க முனை என்று வர்ணிப்பார்கள். இந்த நிலநடுக்கங்கள், இந்த பூகம்பங்களால் இந்த பூமி உருமாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. நாளை வேறொரு தகவலோடு சந்திப்போம்.